என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையே, எந்தன் கேடகமே, சுகமும் நீரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கென்றும் எல்லாம் நீரே. என் நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டே, என் சத்தம் கேட்டு உதவி நீரே. என் இருளை வெளிச்சமாக்கினீர், என் விளக்கை எரியச் செய்தீர். என் இருளை வெளிச்சமாக்கினீர், என் விளக்கை எரியச் செய்தீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மையே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் பலனும் என் சுகமும் நீரே, எனக்கென்றும் எல்லாம் நீரே. Hebrews chapter 6 verses 18 and 19. எபிரேயர் 6வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களை எங்களுக்கு பிட்டு தாரும். நாங்கள் இன்றைக்கு புதுபலன் அடைய எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய சமூகத்தில் இத்தனை நேரம் மகிழச் செய்தீர். இந்த வசனம் எங்களுடைய இருதயங்களிலே ஆண்டவரே ஆழமாய் ஊடுருவ உதவி செய்யும், வேறு கொள்ள உதவி செய்ய ஐயா. எங்கள் எஜமான் நீர் வரும்பொழுது நீர் விரும்புகிற கனியை புசிக்கத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கை மறுரூபமாகட்டும். இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடையூறுகளையும் கவனச்சிதறல்களையும் நெசரனா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பூ உதிரும் புல் உலரும். எங்கள் தேவனுடைய வசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற வசனம் இன்றைக்கு எங்கள் நடுவிலே தொனிக்கட்டும் ஐயா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள். ஹோல்ட் அப்பான் த ஹோப். நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள். இந்த எபிரேயர் 6வது அதிகாரம் ஆண்டவர்ல நம்ம வளர்வதை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, நமக்கு அதனால உண்டாயிருக்கிற அந்த நம்பிக்கையை குறித்து ரொம்ப அற்புதமா விளக்குது பாருங்க. எபிரேய நிருபம் நான் விரும்பி படிக்கிற நிருபங்கள்ல ஒன்று. நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுவோம் பாருங்க, நிருபத்தை எடுத்தீங்கன்னா, எபிசோட் எடுத்தீங்கன்னா அதில் பாதியாகவே படிக்கக்கூடாது. ரோமர் 16 அதிகாரம்னா 16 முடிச்சிடணும். இல்லை பிரதர், ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் தான் வாசிக்கிறதா நான் 1ஆம் தேதியே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இன்னைக்கு கூட நான் மீட்டிங் போயிட்டு நீங்கள் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 ஹவரில் வாசிச்சிடலாம். 1 ஹவர் ரொம்ப அதிகம். 13 அதிகாரத்தையும் கொஞ்சம் அப்படி மெதுவாக வாசிங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 6வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம நேரம் அனுமதிக்கிறது போல பார்க்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்யட்டும். எனக்கு தெரியல எவ்வளோ நேரத்தில் இதை முடிக்க முடியும்னு, ஆனால் கரெக்டாக அந்த நேரத்துக்கு நான் முடிச்சிருவேன். பாதியை பேசுகிறாங்க பண்ணால் கூட பரவாயில்லை. எபிரேய நிருபம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எபிரேய விசுவாசிகள் ஒரு மாதிரி விசுவாசத்தில் தடுமாறும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதை எழுதினாரு. அதில் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் நான் 100% விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு தான் அந்த வசனங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். நான் பவுல் அப்படின்னு அந்த பேரை ஒருவேளை பயன்படுத்தினேன்னா, என்ன பிரதர் நீங்கள் பவுல்னு சொல்கிறீங்க, அப்படியா சொல்லி யாரும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் வச்சிருக்கோ நீங்கள் வச்சிங்க. அற்புதமான மகா மேன்மையான ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. அதை ரொம்ப தெளிவா இந்த எபிரேய நிருபம் நமக்கு எடுத்துரைக்குது பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு. முதலாவது அவரு தான் இஸ் த கிரேட் ஹை பிரிஸ்ட், மகா பிரதான ஆசாரியர் அப்படின்னு அவரை காண்பிக்கிற அதே நேரத்தில் அவரு இன்றைக்கும் நம்முடைய மகா பிரதான ஆசாரியரா இருக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இன்றைக்கு நாம பெற்று அனுபவிக்கிறோம், அல்லது நாம் பெற்று அனுபவிக்க முடியும், அல்லது நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப தெளிவா ஆவியானவர் இதில் எழுதியிருக்கிறார். குறிப்பா இந்த 6வது அதிகாரம் நம்ம இப்ப வாசிச்சோமே, ஒரு நம்பிக்கையை குறித்து பேசுது. நேரத்தில் அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தடுமாறுது பாருங்க. ஒரு நாளைக்கு விசுவாசத்தை குறித்து நம்ம பார்ப்போம். எது ஹோப், எது ஃபெய்த், நம்பிக்கை என்ன, விசுவாசம் என்ன. இந்த இடத்துல இங்கிலீஷில் சில இடத்துல ஹோப் ட்ரஸ்ட்னு அப்படி மாற்றி போட்டிருக்கோம். நம்ம அதை நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம். விசுவாசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின், வார்த்தை கவனிங்க, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. சரியா? சோ இந்த இடத்துல அவர் ஒரு குளோரியஸ் ஹோப், மகிமையான ஒரு நம்பிக்கை குறித்து பேசுறார். நிறைய நேரத்தில் பாருங்க, நமக்கு ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை அப்படி ஒரு மாதிரி தொய்ந்து போகுது, அப்படி சோர்ந்து போயிடுறோம். கிறிஸ்தவ ஓட்டத்துல தடுமாறுகிறோம், அல்லது இடறுகிறோம், அல்லது ஓட வேண்டிய அளவிற்கு நம்ம ஓடாம நின்னுடுறோம். 10 மாதங்களை நம்ம கடந்துட்டோம். 11வது மாதத்துல நாம் கால் பதிப்பதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. எத்தனையோ காரியங்கள் கடந்த வருடங்களிலெல்லாம் நாம ஜெபிச்சுட்டு வந்திருப்போம். சில காரியங்களை கர்த்தர் கண்களில் பதிலாக காண்பித்து கரங்களில் கொடுத்திருக்கலாம். சில காரியத்திற்கு இன்னும் காத்திருக்கிறோம். எப்பொழுது ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே, ஹவு லாங். அன்னைக்கு கூட வாசிச்சுட்டு இருந்தேன். சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு, ஹவு லாங் சொல்றதே ஹவுலிங் மாதிரி இருக்குது, ஊழிடுறது மாதிரி இருக்குதுன்றார். நிறைய நேரத்தில் கேட்கிறோம். ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளவு உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெறுமனே இந்த பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களை மாத்திரம் இல்ல, அந்த நித்திய வாக்குத்தத்தம் கூட எவ்வளவு உறுதியானது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமா இந்த வசனங்கள் அவர் சொல்றாரு பாருங்க. நாம தொடங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம முடிக்கிறது ரொம்ப முக்கியம். வேத புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களுமே இதைத்தான் நமக்கு சொல்லுது. வார்த்தையின் வாசஸ்தலத்தில் இருக்கிற விசுவாசிங்க கவனிங்க, நாம் தொடங்கிறது ரொம்ப பெருசு இல்லை, அது முக்கியம் இல்லை. நாம் நன்றாய் நிறைவு செய்ய வேண்டும், அதை முடிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் இத்தனை வாக்குத்தத்தங்கள், அதுக்கு தான் இவ்வளவு பலனை கொடுக்கிறாரு, அதற்கு தான் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு தான் சபை கூடி வருதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார் இந்த பூமியில. எதுக்கு? தொடங்கிட்ட மகனே, மகளே, நீ நல்லா முடிக்கணும்.
இது முடிக்கிறது எவ்வளவு முக்கியம் வலியுறுத்துகிறார். ஏன் அப்படின்னா, நமக்கு வாக்கு பண்ணின ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் ஒரு நாள் மாறுறதே இல்லை. இந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும்பொழுது பாருங்க, ஒரு தைரியம் வருது. இந்த நம்பிக்கை தான் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுது. வாசிக்கலாமா? ரோமர் 4வது அதிகாரம். ரோமர் 4வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுங்க. ரோமர் 4வது அதிகாரம் 17 இருந்து 21 வரையிலும் ஆபிரகாம், விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பனா இருக்கிற ஆபிரகாமை குறித்து பவுல் எழுதும் பொழுது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். ரோமன்ஸ் சாப்டர் 4 verses from 17 to 21. கவனிங்க, அழகா நிதானமா வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, வார்த்தை வந்துச்சு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல இருக்கும். வார்த்தை வந்துச்சு. ஒவ்வொரு விசுவாசியும் கவனிக்கணும். எதை நினைச்சுக்கிட்டீங்க அந்த ஆலயத்திற்குள்ள கால் வச்சிங்களோ எனக்கு தெரியாது, உங்களுடைய சூழ்நிலை எதுவோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உண்டு. இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் கொடுத்திருக்கலாம், இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கூட உங்களுக்கு கொடுத்தார். நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். என்ன செய்து இவைகள் எல்லாவற்றையும் செய்வேன். எதை செய்வேன்? குருடரை அறியாத பாதையில், அவர்களுக்கு தெரியாத வழியில் கொண்டு போவேன். அவர்களுக்கு முன்னால் கோணல் அணவிகளை செவ்வையாக்குவேன், இருளை வெளிச்சமாக்கி இவைகள் எல்லாம் செய்து நான் அவர்களை கைவிடாது இருப்பேன்னு சொன்னார். இங்க கவனிங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தேவன் வாக்கு கொடுத்துட்டாரா? இப்ப அவன் சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு, வாசிக்கணும், நம்புகிறதற்கு சான்ஸே இல்லாதிருந்தும் ஏதுவில்லாதிருந்தும் அதை, இப்ப புரியுதா நம்பிக்கைக்கு வித்தியாசம், விசுவாசத்துக்கு இருக்கிற வித்தியாசம் புரியுதா? அவன் விசுவாசி தான் சொல்லி இருக்கலாம். ஒரு நாளைக்கு அதை தெளிவா சொல்றேன். இப்ப அதுக்குள்ள போனோம்னா நமக்கு நேரம் இருக்காது. கவனிங்க, அதை நம்பிக்கையோட விசுவாசம், சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லை. ஒரு நாள் சாரா வந்தா, எனக்கு மெனோபா ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க, முடிஞ்சிச்சு. ஆனா சைட்ல ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன வார்த்தை கேட்குது? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். எல்லா காரியங்களும் அப்படியே காதுல வந்து விழுந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் சாரால் சொன்னது வந்து விழுது. நின்றுடுச்சு நின்றுடுச்சு நின்றுடுச்சு. ஆபிரகாமுடைய சரீரம் சொல்லுது, சரீரம் செத்து போச்சுடா. வார்த்தை கவனிங்க, உங்க காதுல என்ன ரிப்போர்ட் வந்து விழுந்ததோ எனக்கு தெரியாது. திரும்ப சொல்றேன், நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி எதுவாகனாலும் இருந்துட்டு போட்டும், இன்னைக்கு அந்த நம்பிக்கை உறுதியா பற்றிக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. அதே தேவன் ஆபிரகாம் கடந்து போயிட்டான், அவனுக்கு வாக்கு பண்ணி அவனுடைய வாழ்க்கையில வார்த்தைகளை நிறைவேற்றின தேவன் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறார். பாருங்க, 18வது வசனம் சொல்லுது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவராக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் கன்சிடர் பண்ணவே இல்லை. பாருங்க, என்னவே இல்லை. சொன்னவர் அவரு சொன்னபடினாலே சரீரம் சொல்றதையும் சரி, சுற்றில இருக்கிற சூழல்கள் சொல்றதையும் சரி, அது ஒரு பொருட்டாவே என்னல. இப்ப கவனிங்க, அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 21. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனான. கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமே. இப்ப சொல்ற சூழ்நிலை மாறல, வார்த்தை வந்துச்சு. சூழ்நிலை சொல்லுது, இனி எவ்வளவு நாளைக்கு தேவனை நம்புவ? உன் நம்பிக்கை விட்டுரு, உன் நம்பிக்கை விட்டுரு. ஆறாவதில் நான் அதை தான் சொன்னேன். இந்த அனுபவங்கள்லாம் அவனுக்கு பெருக பெருக தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை அப்படியே இன்னும் கிரிப்பாகுது, இன்னும் கிரிப்பாகுது. அதனால தான் சொன்னேன்,
மலைக்கு மேலே, மோரிய மலைக்கு மேலே தன்னுடைய ஒரே பிறன குமாரனாகிய ஈசாக்க அப்படியே பலி செலுத்த கூட்டு போகும்பொழுது கேட்குறான், டாடி விறகு இருக்குத, நெருப்பு இருக்குத, எங்க டாடி பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? அவனுக்கு நல்லா தெரியும், ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில உன்னை தேவன் எனக்கு தந்திருப்பாரே, ஆனால் உன்னை கடைசி வரைக்கும் எனக்கு புள்ளியா தான் வச்சிருப்பாரு. நல்லதான் வேதம் சொல்கிறது, தேவன் மரித்தோரையும் உயிரோடு எழும்பச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்பினான். ஒரே வார்த்தை சொல்லிட்டான், அதெல்லாம் கர்த்தர் பார்த்து பார்ப்பா, யெகோவா ஈரே, அது அவரு வேலை. கரங்களை சத்த முறையிலே சொல்லுவோமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த நம்பிக்கையை தான் நாம ஒரு நாள் இழந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலேயே விசுவாச கூட்டத்தில் இருக்கிறீங்க. நான் வார்த்தையின் வாசஸ்தலம் திருச்சபைக்கு வர்றேன் பிரதர், ஏன் சண்டே வரணும், அப்படி இல்லைன்னா பிரதர் ஃபோன் பண்ணி எதனா கேட்பாரு, அவரு தொல்லை தாழ முடியல, வந்து அப்படி ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போவோம்னு சொல்லி வர்ற கூட்டமும் உண்டு. நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு பிரதர். வாசிக்கலாமா? எபிரேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக, மறுபடியும் வார்த்தை கவனிங்க, உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த உண்மைன்ற மாத்திரம் தேவனிடத்துல மாறதே இல்லை பிரதர், சிஸ்டர், மாறவே மாறாது. தேவன் உண்மையுள்ளவர் என்பதை 100க்கு 200% நீங்க ஆணி அடிச்சு இருதயத்தில் எழுதலாம். தேவன் உண்மையுள்ளவர் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, நம்பிக்கையினாலே, வாசிங்க, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டல் அப்படின்றது ரிஜாய்சிங், மகிழ்ச்சி. கரெக்டா? மேன்மை பாராட்டல் அப்படி காலத்துக்கு அந்த அர்த்தம் இல்லை, ரிஜாய்சிங், மகிழ்ச்சி அடைகிறது. நம்பிக்கையினாலே உண்டாகிற தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால்தான் நாம் அவருடைய வீடா இருக்க முடியும். இன்னொரு விதத்துல சொல்றேனே, இந்த நம்பிக்கைய தேவன் உண்மையுள்ளவர், உங்களுக்கு எதை வாக்கு பண்ணாலும் சரி, தேவன் உண்மையுள்ளவர் என்கிற இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான் உங்களுக்குள்ள முதல்ல தைரியம் இருக்கும். தேவன் உண்மையுள்ளவர் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான் உங்களுக்குள்ளாக மகிழ்ச்சி இருக்கும். அந்த தைரியமும் மகிழ்ச்சியும் உங்களுக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்கள்னு சொல்லப்படுவீங்க. அப்படி இல்லைன்னா, நான் வார்த்தையின் வாசஸ்தலத்தில் ஒரு மெம்பர்ஷிப்ல இருக்கிறேன்னு சொல்லிக்கலாமே தவிர கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நாம் அங்கங்களாக இருக்கவே முடியாது. பாருங்க, இருக்கவே முடியாது. நல்லா கவனிங்க, அவருடைய வீடா இருப்போம். இது 3:14 வாசிக்கிறோம். 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை கவனிக்கணும். எல்லாரும் எடுங்க, எபிரேயர் 3:14 வாசிங்க பார்ப்போம். நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில், பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களா இருப்போம். பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த நம்பிக்கை தைரியத்தை இழந்துடாதீங்க, இழந்துடாதீங்க. இதை லிவிங் பைபிள் எப்படி தெரியுமா போட்டிருக்கு? எபிரேயர் 3:14, for if we are faithful to the end, முடிவு வரைக்கும் இந்த காரியத்தில் நம்ம உண்மையா இருந்தா, இதை உறுதியா பிடிச்சுக்கிட்டா, trusting God just as we did when we first became Christians, விசுவாசிகள் ஆன பொழுது நம்ம தேவன் மேல ஒரு அசாத்தியமான நம்பிக்கை வச்சிருந்தோம் பாருங்க, உறுதியான பிடிமானம், அது கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னா we will share in all that belongs to Christ. இயேசுவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதுல நமக்கும் பங்குண்டு. ஏன் நம்பிக்கை ரொம்ப முக்கியம்? விசுவாசி பிள்ளைங்க கவனிங்க, ஏன் இந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் நான் பிடிச்சுக்கணுங்க? எனக்கு தேவன் கிறிஸ்து இயேசுவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதுல எல்லாவற்றையும் உனக்கும் பஸ்டின், உனக்கும் பங்குண்டு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் உடன் சுதந்திரமா இருக்கிறோம். உடன் சுதந்திரமா இருக்கிறோம். ஊர்ல சொல்லுவாங்க பங்காளிடா அவன். கரெக்டான வார்த்தை அதுதான். கரெக்டா? பங்காளி. அப்பா சொத்து அண்ணன் தெரியாம விற்கிறான், அல்லது தம்பி தெரியாம விற்கிறான், ஏய் நான் பங்காளி, எப்பறம் விற்ப? என் கையெழுத்து இல்லாம கேட்கிறோம்ல. இந்த எபிரேயர் 3:14 தான் அர்த்தம். எபிரேயர் 3:14 என்ன சொல்லுது? அவரோடு இருக்கிற எல்லா நன்மைகளுக்கும், அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரங்களுக்கும், எல்லா மகிமைக்கும் மேன்மைக்கும் தேவன் நம்மையும் பங்குள்ளவர்களாக மாற்றி இருக்கிறார். எப்ப தெரியுமா கிடைக்கும்? கடைசி வரைக்கும். இந்த நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால், இந்த நம்பிக்கையில நம்ம நிலைச்சிருந்தா மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும். ஏன் இந்த நம்பிக்கையை நம்ம உறுதியோடு பற்றி கொண்டிருக்கணும்? எபிரேயர் 6வது அதிகாரத்தில் சில காரியங்கள் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க.
நம்பிக்கை எங்கிருந்து தொடங்குது? வெறுமனே நம்பிக்கையா இருக்கணும், அது எப்படி தொடங்கும் அது கேட்கணும்ல. அதை சொல்லி கொடுத்தா தானே நம்ம நல்லா தேர முடியும். இந்த எபிரேயர் 6வது அதிகாரம் தொடங்கும் பொழுதே பாருங்க, ஆகையால், இங்கிலீஷ்ல therefore அப்படின்னு தொடங்குது. பைபிள்ல இந்த ஆகையால், எனவே, ஏனெனில், எப்படி எனில் அப்படின்னு போட்டாலே முதல்ல மறுபடி போகணும். அப்படி நீங்க அப்படி படிக்க ஆரம்பிச்சீங்கனாலே எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வந்து நிப்பீங்க பாருங்க. ஏன் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து தொடர்ந்து அதோட இது முடிச்சு போட்டு எழுதுறார். அதனால சொல்லுவேன், ரொம்ப அற்புதமான ஒரு நிருபம் பாருங்க. இப்போ ஆகையால் அப்படின்னு சொன்னா முன்னால போயிடணும் வசனங்க. எப்படிங்க நம்பிக்கை தொடங்கும், எப்ப தொடங்கும்? சில பேருக்கு இந்த நம்பிக்கைன்றது வர்றதே இல்லை, அல்லது விசுவாசன்றது வரல. நான் அதுக்கு பின்னால விளக்கம் சொல்றேன். இப்போ நம்பிக்கைன்ற வார்த்தை நீங்க பெருசா விசுவாசமானு குழம்பிக்க வேண்டாம். கவனிங்க, இந்த நம்பிக்கைன்றது எங்க தொடங்குது? தேவன் உண்மையுள்ளவர் சொல்லிட்டு நான் எப்படி உறுதியாய் பற்றிக்கொள்ள முடியும்? என் வாழ்க்கையில் இவ்வளவு தடுமாற்றம் வருத, எங்கேயும் போக வேண்டாம், வார்த்தைக்கு தான் வந்து நிக்கணும். அப்படி வாங்க பாப்பா, 5வது அதிகாரம். இந்த ஆனபடியினாலே அது எதனுடைய தொடர்ச்சியா இருக்குது தெரியுமா? அந்த 5வது அதிகாரத்தை 1ல இருந்து பார்க்கணும். நம்ம கடைசி 3 வசனங்களை மாத்திரம் பார்ப்போம். அவர் சொல்றாரு, நீ நம்பிக்கையில் ரொம்ப தடுமாறுறப்பா, தேவன் உண்மையுள்ள விசுவாசிக்க தடுமாறுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு சொல்றாரு பாருங்க. 12வது வசனம் எல்லாரும் திருப்புங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். உங்களுக்கு பிரியாணியே கொடுக்க முடியல, கொஞ்சம் பிரியாணி உள்ளத்துக்கு போட்டாலும் உடக்கம் அப்படி வாந்தி வருது, இன்னும் பாலே ஊத்திட்டு இருக்க வேண்டி இருக்குது. நல்ல கவனிங்க, பால் உண்கிறவன், வாசிங்க, குழந்தையா இருக்கிறான், நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். கவனிங்க, முயற்சி செய்யும். வசனத்தை வெறுமனே கேட்டுட்டு போறவங்களுக்கு எல்லாம் இந்த வேலைக்கே ஆகாது. கேட்டுட்டு முயற்சி, அதை செய்யறதற்கு முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்கள். நல்லா கவனிக்கணும், இங்க ஆண்டவர் இந்த நம்பிக்கையை நம்ம வாழ்க்கையில பெற்று அனுபவிக்கணும்னா வார்த்தைக்கு வர சொல்றாரு. வார்த்தைக்கு வந்து வார்த்தையில குழந்தையாவே பால் மாதிரியே குடிச்சுக்கிட்டு இருக்க சொல்லல, அதை நல்ல முதிர்ச்சி பெற்றவங்களாக, நல்ல பெரியவங்க. யோசிச்சு பாருங்க, உங்களை வீட்டுக்கு இன்னைக்கு எங்க வீட்டில் டின்னர் பிரதர் நான் கூப்பிட்டுறேன், நீங்களும் அப்படி வர்றீங்க ஆஃபீஸ்ல இருந்து பசியா, அந்த உங்களுக்கு பாதாம் பால், அடுத்தது வெனிலா ஃப்ளேவரில் ஒரு மில்க், அடுத்தது ஏலக்காய் தனியாக போட்டு ஒரு மில்க், அடுத்தது ஒரு டம்ளரில் ரோஸ் மில்க்கு எல்லாம் வச்சாச்சு. சாப்பிடுங்க பிரதர், பசியாக வந்துருக்கீங்க சாப்பிடுங்க. நீங்கள் நினைப்பீங்க இதுதான் ஸ்டார்டர் போல் தெரியும். ஸ்டார்டரில் மறுபடியும் இதுதாங்க உங்களுக்கு டின்னரு, இதுதான் உங்களுக்கு டின்னர். ரொம்ப சந்தோஷம் பிரதர், திருப்தி ஆயிட்டேன் நீங்கள் சொல்றதா இருந்தா அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர், அதோட நிறுத்திக்கிங்க. இங்கே தான் இருக்காங்க கரங்குடுத்த வேலையில சொல்லுங்க பாப்போம். அவர் சொல்றாரு, வயசு 60 ஆகட்டும், ஆனா இன்னும் குழந்தையா இருக்கிற. சில பேர் பாருங்க 20 வயசுலயே நல்ல வசனத்துல முதிர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. நாங்க முதிர்ச்சி அப்படின்னு பேசும் பொழுது நீங்க வயசை நினைச்சுக்காதீங்க. டிஎல் மூடியை குறித்து ஒரு நாள் வாசிச்சுட்டு இருந்தேன். டிஎல் மூடியை குறித்து ஒரு சகோதரி தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுறாங்க. இந்த டிஎல் மூடி ஆண்டவர் ஏத்துக்கிட்ட உடனே இந்த வேதத்தை வெறித்தனமா வாசிக்க ஆரம்பிச்சார். என்ன பெரிய ஒரு சந்தோஷமான காரியம்னா, எதை அவர் வாசிச்சாரோ அதை வாழ்க்கையில் அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிச்சார் பாருங்க. இது சக விசுவாசிகளுக்கெல்லாம் எரிச்சல். புரியுதா? நாடா மூடின்னு ஒருத்தன் திடீர்னு வந்தான், நாம 10 வருஷம் பைபிள் தூக்குனா கூட அதே மூர்க்கம் இருக்குது, நாம 10 வருஷம் பைபிள் தூக்குனாலும் அதே கோல் சொல்லுதல் இருக்குது, நாம 10 வருஷம் பைபிள் தூக்குனாலும் கூட அதே விதமான மாம்ச பிரகாரமான காரியம்லாம் இருக்குது. இவன் நேத்து ரட்சிக்கப்பட்டான், அவன் சுபாவம் எல்லாம் மாறிடுச்சு. கடைசியில் அவங்க எந்த லெவலுக்கு போனாங்கன்னா, மூடியுடைய அங்கிளை கூப்பிட்டு
அவனை வீட்டில் வச்சிருக்காதே, அவனை துரத்தும், இந்த ஊரை விட்டே போகட்டும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துச்சு. அவங்கள விட்டுருங்க. டிஎல் மூடியினுடைய வாழ்க்கை பாருங்க. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வேதத்தை தூக்குனவனை விட மிக நேர்த்தியாக முதிர்ச்சி பெற ஆரம்பிச்சது. கரங்கள் ஒருத்தர் அலையில சொல்லுமா, இன்னைக்கு வார்த்தையின் வாசஸ்தலத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இந்த எபிரேயர் 5:14 நான் லிவிங் பைபிள்ல வாசிக்கிறேன் பாருங்க. You will never be able to eat solid spiritual food and understand the deeper things of God's word until you become better Christians and learn right from wrong by practicing doing right. நல்லா கவனிங்க. நீங்க நல்ல சாலிடான ஃபுட், நல்ல வசனத்தை சாப்பிடுறதற்கு வளராம தேவனுக்கு அடுத்த காரியங்கள், அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அடுத்த காரியங்கள், ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளலன்னா சரியானது தவறானது என்னதுன்னு புரிஞ்சுக்கவும் முடியாது, உங்களால் செய்யவும் முடியாது, நீங்க நல்ல கிறிஸ்தவனா வாழ முடியாது. மெசேஜ் பைபிளில் போட்டிருக்கு பாருங்க, பை திஸ் டைம் யூ ஆட் டு பி டீச்சர்ஸ் யுவர் செல்ஃப். இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் பைபிள் டீச்சரா இருந்திருக்கணும். அவர் சொல்றார், yet here I find you need someone to sit down with you and go over the basics on God again, starting from square one, baby's milk. நீங்களாம் டீச்சரா இருந்திருக்கணுங்க. ஆனா இப்போ என்ன தெரியுமா, நான் உங்க பக்கத்துல இருந்து அப்படியே ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நல்ல உறுதியான நல்ல திடமான சாப்பாடை சாப்பிட்டு இருந்திருக்கணும். அவர் சொல்லிட்டு, மில்க் இஸ் ஃபார் பிகினர்ஸ், பால்ன்றது குழந்தைங்களுக்கு, inexperience in God's ways. Solid food is for the mature who have some practice in telling right from wrong. கவனிக்கணும், வெறுமனே கேட்கறது மாத்திரம் இல்லை, கேட்கறது மாத்திரம் இல்லை, வெறுமனே கேட்டுட்டு அப்படி போறதில்லை. நீங்களும் நானும் நம்பிக்கை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டுமே. ஆனால் திரும்ப சொல்றேன், வாழ்க்கையில் அசைக்கப்படாம இருக்கணும்னா, தைரியத்தோட இருக்கணும்னா, மனமகிழ்ச்சியோட இருக்கணும்னா இந்த நம்பிக்கை தான் காரணம். இந்த நம்பிக்கை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னா, நான் சொல்லல, வசனத்துல குழந்தையாவே இருக்காதீங்க, நல்ல வசனத்துல வளர ஆரம்பிங்க. அங்கிருந்தா உங்களுக்கு அந்த நம்பிக்கையை தொடங்குது பாருங்க. தேவன் உண்மையுள்ளவர் என்பதை, தேவனுடைய ஆழங்களை இந்த வார்த்தையில தான் கண்டுகொள்ள முடியும். அதனாலதான் பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, முடிவு வரையும் அந்த நம்பிக்கை நீ உறுதியா பிடிச்சுக்கணும். இப்ப நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல தான் இருக்கிறோம், செய்திக்கு போலாம். நீ அந்த செய்தியை அந்த நம்பிக்கையை உறுதியா பிடிச்சுக்கணும்னா ஒன்னே ஒண்ணு வேணும், உனக்கு இந்த வார்த்தையை மாத்திரம் பிடிச்சுக்க. எபிரேயர் 6:1-10 வரையிலான வசனங்கள் திரும்ப திரும்ப சொல்றது இது ஒன்றுதான். என்ன? நீங்கள் அவருடைய வார்த்தையிலே வளருங்கள், வளருங்கள். திரும்ப திரும்ப அதே தான் சொல்றார். யோசிச்சு பாருங்க, பிள்ளை சரியில்லை, சாப்பிடவே மாட்டேங்குது, சில பேருக்கு கலக்கம், பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்குது, டாக்டர்கிட்ட கூட்டு போகலாமா? கூட்டு போகலாம். இப்போ சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க பாருங்க, அவன் சில கவுன்சிலிங்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு பிரதர், அவன் ஒழுங்காவே இருக்க மாட்டேங்கிறான், உடனே டாக்டர்கிட்ட போவோமா? டாக்டர்கிட்ட போயாச்சு, டாக்டர்கிட்ட போயாச்சு. என்னைக்கு ஆகிலும் ஒரு நாள், என் பிள்ளை பைபிளே சரியா படிக்க மாட்டேங்குது பிரதர், யாருன்னா கவுன்சிலர்கிட்ட கூட்டு போய், நான் கவுன்சிலர் கார்பரேஷன் கவுன்சிலர் சொல்லலை, நல்ல ஆலோசனை கொடுக்குறவர் கூட்டு போயிட்டு, பிரதர் கொஞ்சம் பிள்ளைக்கு கவுன்சிலிங் கொடுங்க பிரதர், பிள்ளை படிக்கவே மாட்டேக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பிள்ளை சவள பிள்ளையாவே இருக்கு. யாராலும் ஒருத்தன் கவலை போட்டிருப்போமா சொல்லுங்க பார்ப்போம்? ஒருத்தர், என் பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதெல்லாம் சரிப்பட்டு வரும். பவுலுக்கு அந்த கவலை இருந்துச்சு. இந்த கவனிங்க, இந்த அதிகாரத்தில் பூரண பரிபூரண இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பார்க்க முடியும் பாருங்க. எல்லாரும் எடுங்க, எபிரேயர் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பூரணராகும்படி கடந்து போவோமாக. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னு தெரியல. 12வது வசனத்துல நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, 17வது வசனத்துல மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி. நிறுத்தல சொல்றதா இருந்தா பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு நிலைமை நோக்கி நீங்க போகணும். இங்க கவனிங்க, முக்கியமான காரியம், பெர்ஃபெக்ஷன் ஒரு நிலைமைக்கு போகணும்னா ஒரு நல்ல முன்மாதிரி இருக்கணும். யார முன்மாதிரியா வைக்கிறது? சொல்லுவாங்க, அவனை போல நீ மாறணும்பா. பக்கத்துல ஒரு பையன் இருக்கிறானா, என்ன மாதிரி படிக்கிறான் பாரு, நீ அவனை போல மாறணும், அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில நானும் முதிர்ச்சி அடையணும், நானும் இந்த நம்பிக்கையில உறுதியா தொடர்கிறவனா இருக்கணும்னு சொன்னா, வேற யாரையும் வேதம் சொல்லல, இயேசுவை தான் முன்னால நிறுத்துது பாருங்க. இயேசுதான் முன்னால நிறுத்துது. எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக
பூரண புருஷராகும் வரைக்கும், பூரண புருஷராகும் வரைக்கும். இத மெசேஜ் பைபிள் சொல்லும் பொழுது fully mature adults, fully developed within and without, fully alive like Christ. உள்ளேயும் சரி புறம்பேயும் சரி இயேசு போல மாறுறதற்கு நீங்க முதிர்ச்சி அடையணும்னு சொல்றார் பாருங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம்பிளா ஒருத்தர் இருக்கிறார், மாடலா ஒருத்தர் இருக்கிறார், இயேசு. இந்த இயேசு அவரிடத்துல ஒரு பழுதும் இல்லை, தேவனுடைய சாயல், அவர் தற்சுரூபமா இருக்கிறாரு, எல்லா மகிமையும் அவர்ல இருந்து வெளிப்படுது. இப்ப அவரை வச்சுட்டு சொல்றாரு, அப்பா கவனிங்க, நீங்க இதை போல இவரை போல மாறுங்க, இவரை போல மாறுங்க, இவரை போல மாறுங்க சொல்ல. இதுக்கு வயசு ஒன்றும் தேவையே இல்லை. இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நேற்று ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு அவரை போல மாறுறதற்கு அடுத்த ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்க முடியும் பாருங்க. உள்ளேயும் வரணும், வெளியும் வரணும். சமீபத்தில் ஒரு மிஷினரி குறித்து வாசிட்டு இருந்தேன். அந்த அம்மா நர்ஸ் வேலை செய்கிறவங்க, மிஷினரியாக போனவங்க, ஒரு குஷ்ரோக ஆஸ்பத்திரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க அப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பு அவங்கள ஏவுது. அங்கே ஒரு குஷ்ரோகியுடைய புண்ணெல்லாம் சுத்தப்படுத்தினாங்க. அந்த குஷ்ரோகியுடைய கையிலிருந்து அப்படியே சீல் ஒழுகுது. இந்த அம்மா போய் அந்த அறையெல்லாம் நாற்றம். இந்த அம்மா போய் துடைக்கும் பொழுது உள்ள ஒரு பெரிய பெரிய ஊழியக்காரர் அவர் உள்ள அப்படி போகும்பொழுது, எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த வேலையில நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட செய்ய மாட்டேன். உடனே அந்த பொண்ணு சொன்னா, நான் கூட செய்ய மாட்டேன், எனக்கும் கோடி ரூபாய் கொடுத்தா நான் செய்ய மாட்டேன். இப்போ நான் செய்கிறேன் யாருக்காக தெரியுமா? அவருக்காக நான் செய்கிறேன். கர்மத்திரல் சொல்லுவோமா? அவருக்காக செய்கிறேன். எதுக்கு இதை சொல்றேன்? ஒரு ஊழியனுக்கு இல்லாத முதிர்ச்சி ஒரு சாதாரண பெண்ணுக்குள்ள வந்துச்சு. ஏன் தெரியுமா? இயேசுவை நோக்கி அடி எடுத்து வைக்கிற, அவரை பார்த்து அவரை நேசிக்கிற ஒரு அனுபவம் ஒரு பெண்ணுக்குள்ள இருந்ததுனால பாருங்க, வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி. நல்லா கவனிங்க. இப்போ இயேசு முன்னால வச்சுட்டு அவரை போல மாறணுன்றாரு. இப்போ இந்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். 5வது அதிகாரம், எபிரேயர் 5வது அதிகாரம், எல்லாரும் எடுங்க. 14வது வசனம். பலமான ஆகாரமானது. இப்ப நல்ல பலமான ஆகாரம் கிடைக்குது. நல்ல பலமான ஆகாரம் கிடைக்கும் பொழுது கிடைச்சதெல்லாம் உள்ள போட்டு வேத அறிவு நிறைஞ்சதுனால ஒருத்தன் பெர்ஃபெக்ட் ஆயிட மாட்டான், முதிர்ச்சி அடைய மாட்டான். அதையும் தெளிவா சொல்றாரு பாருங்க. வாசிங்க இப்ப 14வது வசனத்தை, 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சாதான் அது நீ எதுக்கு கேட்டியோ எதற்கு பிரசங்கிக்கப்பட்டதோ அதற்கு அது பிரயோஜனப்படும். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா கவனிங்க. இயேசு ஒரு நாள் பேசிட்டு இருக்கிறார். பேசும் பொழுது பரிசேயர்களை குறித்து சொல்றாரு. பரிசேயர்கள் நமக்கு நல்லா தெரியும், நல்ல வேத அறிவு படைச்சவங்க பாருங்க. பரிசேயர்கள்லாம் அன்னைக்கு வேத அறிவு அவ்வளவு இருந்துச்சு. ஒவ்வொரு வசனத்தில் நல்லா தேர்னவன். இவன் தேர்னவன். ஆனா இயேசு அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் போதிக்கிறீர்கள், அதுல ஒன்ன கூட நீ செய்யறதே இல்லை. கரெக்டா? அப்படிதானே சொன்னார் இயேசு. ஏண்டா நீ போதிக்கிறீங்கடா, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே, நீ போதிக்கிற, ஆனா ஒரு சின்ன விரலால கூட நீ அதை தொடறதே இல்லை. இங்கே தான் இருக்கிறவங்களாம் கரங்கொடுத்துற வேலையில சொல்லுங்க, வேற எங்கேயும் கவனம் பேர் கூட முக்கியமான காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். உன்னுடைய பிரசங்கம், உன்னுடைய வேத அறிவு என்ன விளைவை கொண்டு வருது, நீ அதை செயல்படுத்தாதனால. வாசிக்கலாமா? மத்தேயு 23:15, மேத்யூ 23:15. மாயக்காரரே, யாரை தெரியுமா சொல்றாரு ஆண்டவர்? நல்ல பைபிள் நாலேஜ் உள்ளவங்களை பத்தி. கரெக்டா பைபிள் நாலேஜ் இருக்கும், ஆனா அதை பத்தி கிள்ளி கூட போடுறதில்லை. நான் சொல்லல பயிற்சியே செய்யறதில்லை, ஹோம் ஒர்க்கும் பண்றதில்லை, கிளாஸ் ஒர்க்கும் பண்றதில்லை. அவன் வசனம் சொல்லுது, மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஒருவனை உங்களுடைய மார்க்கத்தான் ஆக்கும்படி சுற்றி எல்லா இடத்துலையும் சுற்றி சிந்தி பைபிள் ஸ்டடிலாம் நீ நடத்தத்தான் செய்யற. அவன் உங்களுடைய மார்க்கத்தான் ஆகும் பொழுது அவனை உன்னிலும், கவனிங்க, உன்னிலும் ரெட்டிப்பாய். ஐயோ, அதான் கொடுமை. என்ன தெரியுமா? உள்ள வசனம் இருந்து வேலை செய்யல பாருங்க, வேலை செய்ய விடல பாருங்க. அப்படி சொல்ல, நீயும் போற
உன் கூட இருக்கிறவனே 2 மடங்கு ஆக்கிடுறியடா. அடுத்த பிள்ளை கவனிக்கணும். அதனால தான் சொல்லலாம், வசனம் வெறுமனை கேட்டால் மாத்திரம் போதாது பாருங்க. வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் போராட்டத்தை சந்திக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் சோதனைகளை சந்திக்கிறீங்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த பவுல் சொல்கிறாரு, இதை நல்ல உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நல்ல ஸ்ட்ராங்காக நீ ஓடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் சரி, இயேசு பிறகு தம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில் உறுதியாக இருந்தார். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் சொன்னார், கிறிஸ்தவங்களை 3 வகையாக பிரிக்கலாம். 3 வகையாக பிரிக்கலாம். என்ன? ஒன்று, அந்த ரோபோட்டுன்னு வாங்க பாருங்க, துடுப்பு படகு மாதிரி சில கிறிஸ்தவர்கள். அடுத்தது செயில் போட்டு, இந்த பாய்மர படகு மாதிரி. அடுத்த ஒரு கூட்டம் உண்டு, அவங்க தான் ஸ்டீம் போட்டு, விசைப்படகு மாதிரி. இந்த துடுப்பு படகு எப்படி தெரியுமா? அவங்களுக்கு 365 நாளும் எல்லா நாளும் போட்டு முன்னால் போங்க, முன்னால் போங்க பிரதர், முன்னால் போங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னால் போங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கூட்டம். சபைக்குள்ள தான் இருப்பாங்க, சபைக்குள்ள தான் இருப்பாங்க. அடுத்த கூட்டம் பாய்மர படகு. காற்று நல்லா அடிச்சுதுன்னா வண்டி போகும். சூழ்நிலை சரியாக இருந்தால் பிரைஸ் லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காற்று சரியாக இல்லைன்னா வண்டி அங்கேயே சுற்றிக்கிட்டே நிற்கும். ஒரு கூட்டம் இருக்குது, காற்று அடித்தா என்ன, புயல் அடித்தா என்ன, நல்ல ஸ்டீம், விசைப்படகு, அது அடித்து வண்டி முன்னால் போயிட்டே இருக்கும் பாருங்க. ஏன் சர்ச்சுக்கு வர்றான்னு கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஒழுங்காக ரெகுலர் அட்டண்டன்ஸ் இருக்கும். பைபிள் வாசின்னு கேட்க வேண்டியதே இல்லை, நல்லா பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாய்மரப்படகா துடுப்பு படகா விசப்படகான்னு இன்னைக்கு நம்ம முடிவு எடுத்துப்போம். கர்த்தர் சொல்றார், விசப்படகா இருந்தால் பரவாயில்ல, துடுப்பு படகா இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ தள்ளி தள்ளி கொண்டு போயிடலாம். அது துடுப்பு படகு, வேற வழி இல்லை, அதுக்கு துடுப்பு போட்டு தான் ஆகணும்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த பாய்மர படகு ஒன்று இருக்குது பாருங்க, வண்டி ஓடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். திடீர்னு திரும்பி பார்த்தா வண்டி நிற்கவே நிற்காது, எங்க ஆளை காணோம். சிரிக்கிறதுக்காக சொல்லலை, எல்லா தாழ்மையோட நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஆமென். இப்போ செய்திக்கு போகலாம். முதலாவது, இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த முழு அதிகாரமே இதை தான் சொல்லுது. 6வது அதிகாரம் 18வது வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட, கவனிங்க, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, எல்லாரும் எடுங்க பார்ப்போம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. கரெக்டா? இந்த நம்பிக்கைன்றது வேற வெறுமனே வார்த்தையோ ஏதோ ஒன்று காணக்கூடாத பொருள் அல்ல. இந்த இடத்துல இயேசு தான் கூப்பிடுறார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? நமக்கு முன்னால் வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்மாவிற்கு நங்கூரமா இருக்கிறது. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நிறைய சோர்வான செய்திகளை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஏமாத்தம் இருக்குது, போர் இருக்குது, பஞ்சம், பயத்துக்கெல்லாம் பஞ்சமே இல்லை பாருங்க. உலகம் இன்னைக்கு நம்பிக்கை இல்லாமல தான் இருக்குது. ஆனா இந்த நம்பிக்கை எங்க கிடைக்குது? கவனிங்க, இந்த நம்பிக்கை எங்க கிடைக்குது? நம்ம 6வது அதிகாரத்தில் பார்த்தோம். இந்த நம்பிக்கை எங்கிருந்து தொடங்குது? நான் உங்களுக்கு சொன்ன தேவனுடைய வார்த்தையிலிருந்து தொடங்குதுன்னு. இதை தேவன் நமக்கு எப்படி கொடுத்தார் அப்படி வாங்க பார்ப்போம். எபிரேயர் 12வது அதிகாரம். எபிரேயர் 12. இங்க சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் முக்கியம். சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் சொல்றாரு. ஏதோ சபைக்கு வந்துட்டோம் பிரதர், உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் அங்கத்தினார, அதெல்லாம் கிடையாது. 12வது அதிகாரம் 22 இருந்து வாசிக்கிறேன். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும். சபை எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஆவிக்குரிய அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெருசு பாருங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேனார்களுடைய சர்வ சங்கமாகிய சபை நடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும், ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இங்கதான் இந்த ஆத்தும நங்கூரன்றது தொடங்குது. உங்களை என்னையும் சும்மா கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி நீ நம்பிக்கையாருன்னு சொல்லல. இத்தனை மகிமையான அனுபவங்களை தேவன் கண்ணில் காட்டிட்டு சொல்றாரு, எப்பா இப்போவாது உனக்கு புரியுதா புரியலையா? இவ்வளவு மேன்மையான அனுபவங்களை பெற்றவங்களாம் உனக்கு முன்னால கடந்து போயிருக்கிறாங்க. தேவன் இருக்கிறாரு, தூதர்கள் உண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆபேல் பேசினதை பார்க்கல நன்மையானதை பேசுற இயேசுனுடைய ரத்தம் இருக்கு. இந்த இடத்திற்கு நீ வந்திருக்கிற, இந்த இடத்துல
உன் நங்குரத்தை உறுதியா போட்டுக்கோ. நல்லா கவனிக்கணும், கப்பல்ல இந்த நங்குரம் ரொம்ப முக்கியம். கப்பல்ல நங்குரம் இல்லாத கப்பல் அது வேஸ்ட், எங்கேயாவது போய் சேர்ந்துடும். என்ன புயல் அடிச்சாலும் என்னதான் அலைகள் எழும்பினாலும் கப்பல் மாத்திரம் ஒரு இடத்துல உறுதியா நிக்கணுமா? கப்பலுக்கு நங்குரம் தேவை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதுதான் போல் சொல்றாரு. ஆத்தும நங்குரமா அந்த நம்பிக்கை இருக்குது பாரு, அதை மாத்திரம் ஒரு நாள் இழந்துடாது. இழந்துட்டா நங்குரம் இல்லாத கப்பல். சென்னை துறைமுகத்தில் அவன் நிறுத்தணும்னு நினைச்சு நங்குரத்தை போடலைன்னா அது நடந்து நகர்ந்து விசாகப்பட்டினத்துக்கு போயிடும். கப்பலை காணாம எங்கன்னு தேடிட்டு இருக்க வேண்டியதான். சொல்றாரு, உன் நங்குரம் கரெக்டா இருக்கட்டும், உன் நம்பிக்கை கரெக்டா இருக்கட்டும். நான் வேகமா போறேன். எதுல இந்த நங்குரம் பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகாலாம் இருக்கிறது இல்லை. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா மீனும் நங்குரம் தான் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாவே வச்சிருந்தாங்க. அதனாலதான் ஆத்தும நங்குரம் பவுல் எழுதியிருக்கிறார். சரி, எதிர் மேல நம்பிக்கை வைக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல வாசிக்கலாமா? 6வது அதிகாரம் 18-19. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு. நான் ஏற்கனவே ஒரு நாள் இதை பிரசங்கம் பண்ணினேன். 2 விசேஷமான 2 மாறாத விசேஷங்கள். ஒன்னு ஆணை, இன்னொன்னு சத்தியம் பண்ணுதல். இந்த முந்தின வசனங்கள் நீங்க வாசிங்கன்னா 3 காரியங்களை பார்க்க முடியும். 13வது வசனத்தை பாருங்க. 13வது வசனம் வாக்கு தத்தம். கரெக்டா? வாக்கு தத்தம். அடுத்தது ஆணையின்படி. சரியா? ஆணையின்படி. 17வது வசனத்துல பாருங்க. 17வது வசனத்துல ஆணையினாலே. சரியா? தமது பேரிலே ஆணையிட்டு, இதை சத்தியம் பண்ணுதல் போட்டிருக்கு பாருங்க. இங்கிலீஷ்ல சத்தியம் பண்ணுதல் போட்டிருக்கு. ஒன்னு வாக்கு தத்தம், இன்னொன்னு ஆணையிடுதல், இன்னொன்னு சத்தியம் பண்ணுதல். பிரதர் கவனிங்க, ஏன் இந்த நம்பிக்கை நான் உறுதியா பிடிச்சுக்கணும் அப்படின்னா, தேவன் உங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்தாரு பாருங்க. என்னைக்கு கொடுத்தாருன்னு சரி, எத்தனை வருஷத்துல கொடுத்தாலும் சரி. நான் போன வாரம் சொல்லும் பொழுது சொன்னேன், ஆண்டோருடைய வாக்குத்தத்துக்கு மாத்திரம் எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. கரெக்டா? எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. போன மாசம் கொடுத்தது பிரதர் சில பேர் தூக்கி போட்டுறது, அதுக்கு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தாராம் அப்படின்னா, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது வாக்குத்தத்தம். கரெக்டா? வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அது நிறைவேறும், அது ஆணை. அடுத்து சொல்றாரு, இதை நான் நம்புறத ஆண்டவரேன்னு ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சானோ இல்லையோ, வசனம் சொல்லுது. நான் எப்பொழுதுமே பொதுவாக நாம சத்தியம் பண்ண, இப்ப யாரும் சத்தியம் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ரொம்ப தாராளமா சொல்லுவான், ஆண்டவர் சத்தியம் நான் நாளைக்கு வந்துருவோம் பாரு. ஏன்? ஆண்டவர் தான் பெரியவர். கரெக்ட் தானே? வசனம் சொல்லுது, அவர் சத்தியம் பண்ணும்படி அவரிலும் பெரியவர் ஒருவர் இல்லாததுனாலே தேவன் தாம் பேர்ல சத்தியம் பண்ணாராம். கவனிங்க, ஒவ்வொரு வாக்கு தத்தமும் உங்க காதுகள்ல தொனிக்குதே. வீட்டுல மாட்டி இருக்கிறீங்களே, கர்த்தர் ஒன்ன வாழாக்கமல தலையாக்குவாருன்னு. ஆண்டவர் சும்மா வாயில வாக்கு தத்தமா கொடுக்கல, அதை நான் நிறைவேற்றி காட்டுறனா இல்லையா பாருன்னு ஆணையிட்டது மாத்திரம் அல்ல, என் பேர்ல சத்தியமா நான் உனக்கு அதை செய்யறேன்னு சொன்னார். கரங்கொடுத்துற சொல்லுவோமா? தேவன் வாக்கு கொடுத்த, ஆணையிட்ட, சத்தியம் பண்ணுன இந்த வாக்கு தத்தத்தை உறுதியா பிடிச்சுக்கிறதுல என்ன கேடுன்னு கேட்கிறாரு போ. சில பேருக்கு என்னதான் வாக்கு கொடுத்தாலும் சரி நடக்குமா ஆண்டவரே? அதனாலதான் ஆபிரகாமை காட்டிட்டேன். சூழ்நிலை எதுவுமே சரியில்லை, அவனுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், அவர் உண்மை உள்ளவருப்பா. அவர் வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அதை ஆணையிட்டுட்டாரு. ஆணையிட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, தேவன் அதை சத்தியமா சொல்லி இருக்கிறாரு. கண்டிப்பா என்னோட வாழ்க்கையில நிறைவேற்றி தான் தீர்வார் பாருங்க. அதனாலதான் எபிரேயர் 6:18 வசனம் சொல்லுது, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஒரு நாளும் ஒரு துளியும் பொய் சொல்றதே இல்லை. கரங்களுக்கு உண்மையுள்ள தேவனுக்கு ஒரு அழில சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. வசனம் சொல்லுது, ஆணையிடுதலே சகல விவாதங்களுக்கும் முடிவு. சகல பிரச்சனைக்கும் ஆணை. என்ன? ஒரு பக்கம் உலகம் மோதும், ஒரு பக்கம் பிரச்சனை மோதும். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொல்லிட்டேன் போ. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. முதலாவது குறிப்பு இது. போகணும், ஆனா முடிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை மேல இருக்கிற உறுதியான நம்பிக்கை. 2வது, இதை எல்லாவற்றையும் நான் நம்புறேங்க வார்த்தைய. நான் ஏன் இன்னும் உறுதியா நம்பணும்னா, என் ஆண்டவர் இதற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். செய்து முடிச்சார் பாருங்க. வாசிக்கலாமா? எடு. 5வது அதிகாரம் 10வது வசனம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான
பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கப்பட்டார். 9வது வசனம், தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும், நீங்களும் சரி நானும் சரி, உலகத்தில் எந்த மூலையில கிறிஸ்தவ பிள்ளைன்னு இருந்தாலும் சரி, அவர்கள் யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணராகி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லல, அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 6 அடைக்கல பட்டணங்களை ஏற்படுத்த சொன்னார். நீங்க அப்புறம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. என்னாகுமோ 35வது அதிகாரம் சரி, யோசுவா 20வது அதிகாரம் சரி. யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் 3 அடைக்கல பட்டணம், இந்த பக்கத்துக்கு 3 அடைக்கல பட்டணம். ரொம்ப கவனிக்கணும். இதுல என்னாகுமோ 35:25 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரு. ஒருத்தன் கைப்பேசகா ஒரு குற்றத்தை செஞ்சுட்டான்னா அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ள எதனா உள்ள ஓடிடலாம், எங்கன்னா உள்ள ஓடிடணும். அவன் உள்ள இருக்கிற வரைக்கும் அவனை கொலை செய்யவே கூடாது. எவ்வளவு அற்புதமான வேதம் பாருங்க. அவன் அடைக்கல பட்டணம், சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் 6 இருக்கணும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு பட்டணத்துக்குள்ள அவன் ஓடிட்டான்னா அவனை யாரும் கை வைக்க கூடாது. எது வரைக்கும் தெரியுமா? அந்த பட்டணத்தினுடைய ஆசாரியன் உயிரோட இருக்கிற வரையிலும் அவனை யாரும் தொடவே கூடாது. அவனை ஒருத்தரும் தீமை இழைக்கவே முடியாது. அந்த ஆசாரியன் மரிக்கும் பொழுது அவன் எல்லா பாவத்துக்கும் நீங்களாயிருப்பான். அவன் போய் தான் சுதந்திர வீதத்துக்கு போய் அவன் அங்கே நல்லா சாதாரண பயம் இல்லாமல் வாழலாம். எவ்வளோ நல்ல அற்புதமான தேவன் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நாம கூட இயேசுக்குள்ள தான் அடைக்கல பட்டணமா உள்ள வந்திருக்கிறோம். ஒரு தீமையும் ஒரு பாவமும் என்னை குற்றப்படுத்த முடியாது, என்னை பழித்திருக்க முடியாது. ஏன் பட்டணத்தில் இருக்கிற ஆசாரியர் அவர் மரிக்க போறதே இல்லை. கரங்களோடு திரையிலே சொல்லுவோமா, நான் சுயாதீனாய் வாழும்படி ஏற்கனவே அவர் மரிச்சிட்டாரு. நான் விடுதலையாக்கப்பட்டேன் மாத்திரமல்ல, சத்ரு என்னை குற்றப்படுத்தவும் முடியாது, எனக்கு என்ன அவன் வேற எந்த விதத்திலும் காயப்படுத்த முடியாது. ஏன்? பிரதான ஆசாரியர், நான் இருக்கிற பட்டணத்தினுடைய பிரதான ஆசிரியர். வேதம் சொல்லுகிறது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். பிரதர், இதெல்லாம் மறந்துடாதீங்க. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற நம்பிக்கை சாதாரணமானதல்ல. அவன் எனக்கு வார்த்தை கொடுத்தது மாத்திரமல்ல, எனக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்த நல்ல பிரதான ஆசிரியராகிய இயேசு எனக்கு இருக்கிறார். இருந்துட்டு தான் அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, உன் நங்கூரம் எப்பொழுதும் உரியா இருக்கட்டும். நான் சீக்கிரத்தில் முடிச்சிடறேன். பவுல் என்ன அர்த்தத்தில் அதை சொல்றார் ஏற்கனவே சொன்னா எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா திரும்ப ரீகலெக்ட் பண்றது ரொம்ப நல்லது. பாருங்க, அந்த நாட்கள்லாம் பெரிய கப்பல் ஒன்று உள்ள போகுதுன்னா அதை போய் சரியான விதத்தில் நிலைநிறுத்துறதுக்கு முன்னால் இப்போ இந்த டக் போட்லாம் சொல்கிறாங்க பாருங்க, மாதிரி சின்ன படகுகள்லாம் துறைமுகத்தில் போகும். ஏன்னா துறைமுகத்தில் கடல்ல இருந்து உள்ளே போகிற கப்பல் உள்ளே போய் தடுமாறக்கூடாதுன்றதற்காக அந்த கப்பல் போய் நின்று நல்ல நங்கூரத்தை போட்டு பாய்ச்சறதுக்காக சரியான இடத்த பார்க்கறதுக்கு சின்ன படகு போகும். போய் பார்த்து நல்ல பாறையான இடத்துல அந்த கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி அந்த நங்கூரத்தை கரெக்டாக போட வச்சுதுன்னா என்ன புயல் அடித்தாலும் என்ன அலை எழும்பினாலும் கப்பல் ஒரே இடத்துல எதற்காக நிறுத்தப்பட்டுச்சோ, எந்த இடத்துல நிறுத்தப்பட்டுச்சோ அங்கே நிறுத்தப்படும். பவுல் அதை தான் எழுதுறாரு. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு, கவனிக்கணும், நான் உங்களுக்கு சொல்லலை, பிரதான ஆசாரியர் ஒருத்தர் உங்க நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் உறுதிப்படுத்தும்படி, அதை நிறைவேற்றும்படி, நீ நம்பிட்டு போப்பான்னு சும்மா உங்களையும் விட்டுறல. வசனம் சொல்லுது, உங்களுக்கும் எனக்கும் முன்பாக அவர் உள்ள போனாரு. போய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விசுவாசம்ன்றதே ஒரு கப்பல் தான். கரெக்டாக தானே? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்னு போட்டிருக்குது. இமனையும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள் தான். அவர்கள் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் போட்டிருக்கு. நம்ம விசுவாசத்தை அழகாக ஆண்டவர் சும்மா போன்னு சொல்லலை, பஸ்டின் உனக்கு முன்னால் நான் போகிறேன், உள்ளே போய் கப்பலை நிறுத்தி கண்மலைன்ற நல்ல ஸ்ட்ராங்கான பாறையை கிறிஸ்துவ பார்த்து அவருடைய வார்த்தையை பார்த்து, ஏன்னா இயேசு சொன்னார், என் வார்த்தை தான் கண்மலை, கரெக்டாக நம்பிக்கைன்ற நங்குரத்தை உள்ளே கொண்டு வந்து பிடிச்சு மாட்டி நீ அசையாமல் நெல்லுப்பான்னு நிற்க வச்சார் பாருங்க. கரங்களோட வேலையில சொல்லுவோமா, நிறைய பேருக்கு இந்த நங்குரத்தோட இருக்கிற கயிறு அருந்து போயிடுச்சு. இன்னைக்கு திரும்ப வாங்க, ஆதியில் அவர் மேலே கொண்டிருந்த அன்பு வரட்டும்.
ஆதியில் அவர் மேல கொண்டிருந்த அந்த உறுதியான பிடிப்பும் விசுவாசமும் திரும்ப கட்டப்படட்டும். நல்ல தேவன் இருக்கிறார் பாருங்க. எதற்கு சொல்றேன்? நீங்களும் நானும் ஓடி முடிக்கும்படி, நீங்களும் நானும் தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பை உறுதி செய்யும்படி, நிறைவேற்றும்படி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அந்த நல்ல பிரதான ஆசாரியர், நல்ல ஆத்துமனங்குரத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவரிலே உறுதியாக இருப்பதற்கு தேவையான எல்லா முயற்சியும் இன்னைக்கு எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை பாருங்க. நம்ம முழுவதுமாக அவருடைய சமூகத்தில் போடுவோம். மறுபடியும் சொல்ல, எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி முடித்த நல்ல பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவரில் நம்பிக்கை வைக்கணும். அவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, அவரால் ஆணையிடப்பட்டவைகள் மாத்திரமல்ல, அவர் சத்தியம் பண்ணி சொல்லியவைகள் ஒன்றும் தவறாமல் நிறைவேறித்தரும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் சித்தமா நான் இது இன்னொரு நாள் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கு நம்முடைய நங்கூரம் எங்கே இருக்குது? இன்றைக்கு நம்முடைய நங்கூரம் எங்கே இருக்குது? வேற எது மேலேயாகிலும் உங்களுடைய நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பா வாழ்க்கையில் புயல் எழும்பும் பொழுது, அலை எழும்பும் பொழுது அலசடி போட்டுருவோம் பாருங்க. கண்டிப்பாக அலசடி போடுவோம். இந்த மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளிலே நம்மை முழுவதுமாய் அவரிடத்துல ஒப்பு கொடுக்குற நேரம் இது. தயவுசெய்து எல்லாரும் கண்களை மூடுங்க. வசனங்கள்லாம் கேட்க தான் பிரதர் செய்கிறேன். ஆனால் என் லைஃப்பில் அதை நான் கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. தேவனுடைய பார்வையில் இன்னும் குழந்தையா தான் இருக்கிறேன். பால் குடிக்கிற அனுபவத்தோடு தான் இருக்கிறேன். கொஞ்சம் வளருங்க சிஸ்டர், கொஞ்சம் வளருங்க பிரதர், கொஞ்சம் வளருங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கொஞ்சம் வளருங்களேன். நான் விசுவாசிக்கிற நல்ல ஒரு வார்த்தையை கேட்கிற இடத்துல தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. நல்லா வளருவோமே. பயிற்சி எடுக்கிற அந்த ஒரு தேர்ச்சி பெற்ற, முதிர்ச்சி பெற்ற ஞானேந்திரங்களுடையவர்களாக நாம மாறுவோமே. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் தேவன் மேல வச்சிருக்கிற அந்த உறுதியான பிடிப்பு அலசடிப்படுற நிலைமையில யாருமே இருக்கக்கூடாது பாருங்க. அலசடிப்படுற நிலைமை யாரும் இருக்கக்கூடாது. போல் சொல்றார், நான் விசுவாசித்திருக்கிறவர் என்ன என்பதை அறிந்திருக்கிறேன். எப்ப தெரியுமா சொன்னாரு? வாழ்க்கையில எல்லாம் போராட்டம் உடைஞ்சு நிக்கும் பொழுது சொன்னாரு, எனக்கு தெரியும் நான் யாரை நம்பி இருக்கிறேன்னு. நான் விசுவாசித்திருக்கிற யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி சொல்றேன். தேவன் எதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நீங்க ஓரம் கட்டினீங்களோ அவையில் எல்லாவற்றையும் கண்கள் காண அவர் நிறைவேற்றி தர வல்லவராய் இருக்கிறார். காலம் போயிடுச்சு, பரவாயில்ல. நான்லாம் பல வருடங்களா எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். இன்னும் கூட சில காரியத்திற்கு ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறேன். எனக்கு தெரியும் தேவன் அதை வாக்கு பண்ணினபடினாலே கண்டிப்பா நிறைவேற்றி தீர்வார். எனக்கு தெரியும் பிரதர், செய்வார். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். மறுபடியும் சொல்ல, தேவன் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ளவர். எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், எனக்கு வாக்குப்படினவர் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை துதிப்போம். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். என் தேவன் பெரியவர். எப்போ பாட வேண்டிய பாட்டு. தேவன்
உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவர் சொன்னதே ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் நிச்சயமாகவே முடிவு, நிச்சயமாகவே முடிவுண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். தைரியம் அறிக்கையிடுங்க. என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கட்டும். உன் நம்பிக்கை அவர் மேல இருக்கட்டும். அவர் மேல அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்ம வெட்கப்படுத்தாது. வேதம் சொல்லுது, அவர் நம்புற எல்லாரும் பாக்கியவான். அவர் நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். மனுஷனை அல்ல, இந்த உலகத்தின் காரியங்களை அல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். சாதாரண நீ நம்புன்னு சொல்லல, இயேசு அதற்கான எல்லா கிரியைகளையும் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவனுடைய கிருபாசனத்தண்டையில நெருங்கி சேர்கிற பாக்கியத்தை கொடுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வந்து நிக்கிறதற்கு அவர் எல்லா வேலையும் செஞ்சு முடிந்ததுன்னு சொல்லிட்டு இவ்வளவையும் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் இப்போவாது நீ உறுதியோட அவரை பிடிச்சுக்கன்னு சொல்றாருன்னா இதை விட வேற என்ன பாக்கியம் நமக்கு வேணும்னு சொல்லுங்க பாப்போம். அன்பான சகோதரனே சகோதரியே, இத்தனை நாள் வந்து சபையில உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டு மறுபடியும் இன்னும் இந்த உலகத்தின் பின்னாலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தயவு செய்து சொல்றேன், இன்னும் சில பேரு அப்படியே உலக பிரகாரமாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறது. சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, மற்ற எதெல்லாம் வெளிப்படையாகவே தவறுன்னு தோணுதோ அதெல்லாம் பண்றவங்க எல்லாம் இருக்கிறீங்க. இங்க இருக்கிறீங்க. கர்த்தர் பார்க்கிறார். உங்களை நியாயம் தருகிறதுக்கு நான் யாரு? இப்படி செய்யாதீங்கன்னு வேணா என்னால சொல்ல முடியும். மறுபடியும் சொல்றேன், திருவிழந்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்.
இதை செய்யாதன்னு நான் சொல்லலாமே தவிர நீ பாவின்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட் இல்லை. உங்க மனசாட்சியே நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தருக்கு இந்த காரியம் பிடிக்குமா? நான் கர்த்தருக்கு பிரியமானதை தான் செய்யறேனா? நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன செய்றீங்கன்றதான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஊழியக்காரங்களோ மற்றவங்களோ பார்த்துட்டு இருக்க முடியாது. அது இங்க வேலையும் கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எல்லாவற்றையும் பார்க்கிறார், அவருக்கே நாம கணக்கு ஒப்பு வைக்கணும். வேதம் சொல்கிறது, மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாளிலே இது விளங்கும். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு பயமா இருக்கும். அந்தரங்கங்களை குறித்து தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள், நம்முடைய எண்ணங்களையும் தேவன் நியாயந்திருக்கிற ஒரு நாள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது பயபக்தியா இருக்கிறன்றது அல்ல, 365 நாளும் அவருக்கு பிரியமா வாழ்றதற்கு பிரயாசப்படுங்க. நீங்க போற ஃபங்க்ஷன்லயும் உங்க சாட்சியை காத்துக்கங்க. உங்க வீட்டுல நடத்துற ஃபங்க்ஷன்லயும் உங்க சாட்சியை காத்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும் பொழுது சாட்சியை காத்துக்கங்க. ஆபீஸ்ல சாட்சியை காத்துக்கங்க. இன்னைக்கு எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒரு புதிய வருஷத்துக்குள்ள 55 நாள் தான் நம்ம உள்ள போயிருவோம். இன்றைக்கே நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒரு விசை உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் ஐயா, என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க பாப்போம். திருவிருந்துல இந்த திருவிருந்து நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வாலிப பிள்ளைங்க கவனிக்கணும். இஷ்டம் போல சுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமைனா வந்து திருவிருந்து எடுக்கிறது இல்லை. தேவன் அதை விரும்பவே மாட்டார். தேவன் விரும்ப மாட்டார். உங்க பெற்றோருக்கும் சரி, பாஸ்டருக்கும் வேணா, நீங்க வேணா நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துக்கலாம். ஆனா உங்க தனிப்பட்ட வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்கணும். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. ஓ ஜீசஸ், லார்ட் வி பிரைஸ் யூ. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்துங்கள. ஒரு விஷயம், ரத்தத்தினால நீரினை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே ரத்தனை கழுவி சுத்திகரிக்கட்டும். திருவிருந்தில் நாம் பங்கு பெறுறது எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எல்லாரும் ஜெபமா ஏறிடுங்க. கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுயம் என்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே அனல் மூண்டோ. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவ அருள் செய்யுமே.
சுத்தமாவேன். நீர் என்ன ஆராய்ந்து பாரும். ஆண்டோட சொல்லுங்க, என் வாயின் வார்த்தை உமக்கு பிரியமா இருக்கணும், என் இருதயத்தினுடைய நினைவுகள் உமக்கு பிரியமா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருவோமே இந்த மாதத்தினுடைய முதலாவது நாள்ல. அப்படியே அங்கங்க கிடந்த அலசடி பற எல்லாத்தையும் கொண்டு வாங்க கர்த்தருடைய சமூகத்துல இன்னைக்கு வச்சு, நல்ல அந்த நம்பிக்கையில, உறுதியான நம்பிக்கையில பெறத்தக்கதாக, கிறிஸ்து என்கிற கண்மலையோடு நம்முடைய ஆத்மா நங்கூரம் இணைக்கப்பட்டிருக்கத்தக்கதாக இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆழமான உறுதியான நம்பிக்கைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். நம்முடைய ஆத்மா நங்கூரம் அது ஏதோ அலசடிப்படுகிறது அல்ல, கிறிஸ்துவாகிய கண்மலையில பதிக்கிறதற்கு நமக்கு அவர் உதவி செய்தபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறபடினா தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை சேர்க்கிறார். தேவன் அதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்திலும் கர்த்தர் ஏசாயா 48:17 படியே நான் அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு நாளும் கைவிடாதபடிக்கு நடத்தி வந்தார். இனிமேலும் நம்மை கைவிடாதபடிக்கு நடத்துகிறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு தந்த நவம்பர் மாதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த நாட்களில் நமக்கு பலவீனம் வந்திருந்த பொழுதும் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலனை கொடுத்து இன்றைக்கு இந்த அவருடைய ஆலயத்திலே நம்மை கூட்டி சேர்த்தபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி.
எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கு நல்ல முன்மாதிரியாய் எங்கள் இயேசுவை வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் அவரை முன்னிறுத்தி நோக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபை ஐயா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவர் நீர் கைவிடாமல் கூட இருந்து கரம் பிடித்து நடத்துகிறதை அனுபவிக்க செய்யுங்க. பலவீனத்தோடு இன்றைக்கு வர முடியாத ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரம் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். இன்னைக்கு மாலை நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரையும் கொண்டு வாங்க, இயற்கை அனுகூலமாக மாற்றித்தாங்க. உமக்கு நன்றி. கொடுத்த ஜெபித்த உழைத்த ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு மேற்பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை, மகிழ்ச்சியும், விடுதலையும், செழிப்பையும் கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். Have a blessed month. Have a blessed week. சாயங்காலம் நடக்கிற கூட்டத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம டின்னர் கொடுத்துருவோம். அதனால சாப்பாடு நைட்ல பொங்குற பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். சாதா சாப்பாடு தான். சில பேருக்கு அதுவே பெரிய கவலை. நீங்க வாங்க, நேரத்தோட வந்துருங்க. 6 o'clock வந்துருங்க. நம்ம நல்லா ஆண்டவரை துதித்து பாடும்.